நம்ம வணிகர்கள் அல்ல, வெளியில் இருக்கும் பொதுமக்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி இன்று ஏன் இந்த வணிகர்களின் உரிமை மாநாடு நடத்தப்படுகிறது என்று அவங்களுக்குள் ஒரு கேள்வி. ஐயா, அரசாங்கத்துக்கும் சரி அதை சார்ந்த அனைவருக்கும் சரி எங்க வணிகர்களினுடைய உரிமையை இன்று வரை யாரும் சரி செய்யவில்லை. வருத்தமான விஷயம். இதுக்கோசரம் சட்டமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்றோம். இருப்பினும் எங்களுடைய வியாபாரிகளுடைய கனவு இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்று வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பலமுறை அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருக்கின்றோம். சட்டசபையில் பேசியிருக்கின்றோம். ஏனோ நமது அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. நமது வியாபாரிகளுக்கு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இதுவரைக்கும் அசம்பிளியில் ஒவ்வொரு முறையும் என்னைய பேச்சில் எதிரொலித்தது முக்கியமான ஒன்று, பாண்டிச்சேரியில் மட்டும் ஜிஎஸ்டி உச்சவரம்பு 20 லட்சம். அண்டை மாநிலமான தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அனைத்திலையும் 40 லட்சம். இது எல்லாம் என்னன்னா, நமது வியாபாரிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட புதுவை மாநிலத்திலிருந்து 5000 வியாபாரிகள் நம்ம அண்டை மாநிலமான தமிழ்நாட்டுக்கு நேரில் இருக்கிற பட்டானூர், கோட்டக்குப்பம், ரெட்டிச்சாவடி, கண்டமங்கலம் இதில் எல்லாருமே கிட்டத்தட்ட 5000 வியாபாரிகள் ஷிஃப்டாக இருக்காங்க. இதை நம்ம அரசாங்கத்துக்கு இது பலமுறை தெரிவித்திருக்கோம். இருப்பினும் ஏதோ ஒரு காரணத்தால் நமது அரசாங்கம் இதை காதில் செவிசாய்க்கவில்லை. புள்ளி விவரத்தோடு கொடுத்திருக்கிறோம். வருமானம் இதன் மூலம் எவ்வளவு இழப்பது என்று சொல்லியிருக்கோம். இருப்பினும் அவங்க செவிசாய்க்கவில்லை. அதுபோல தான் இந்த முக்கியமாக வணிகர்களின் உரிமை மாநாட்டை நடத்தி இங்கே திரண்டு இருக்கும் வணிகர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்த வந்துள்ளோம். இதற்கு கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிறைய முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நமது சமூக சேவகர் கார்லஸ் மார்டின் ஐயாவுக்கும் இது மூலம் தெரிவிக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு முறை அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. இந்த முறையே அரசாங்கத்துக்கு கடந்த எலெக்ஷனில் அனைத்து கட்சிகளும் இந்த 20 லட்சம் ஜிஎஸ்டி உச்சவரம்பை 40 லட்சமாக உயர்த்துவோம் என்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் தெரிவித்திருந்தார்கள். 4.5 வருடமாக ஆகிறது, இதுவரைக்கும் அதை செய்யவில்லை. இந்த மாநாட்டு மூலம் அவங்களுக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் காலம் இருக்கிறது. இன்னமும் ஒரு முறை நிச்சயமாக அசெம்பிளி கூடும். எங்களுடைய கனவை இந்த அரசாங்கம் நல்லபடியாக நிறைவேற்றும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இதில் முக்கியமாக என்னன்னா, பல முறை அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். ஒவ்வொருவர்கிட்டையும் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கோம். அதுவும் அவங்க அதில் செவி சாய்க்கலை. இது திரும்பியும் நம்ம சொல்லி அசம்பிளியில் இருக்கிற எம்எல்ஏ குணம் என்ன சொல்லுவாங்க, இதை தவிர வேறு ஏன்னா பேசுங்க, ஏன்னா எத்தனை வாட்டி தான் சொல்லி. இதில் என்னன்னா
அனைத்து கட்சியும் நான் பேசும்போது ஆதரவு தெரிவிக்கும். இது முக்கியமாக இதுதான். இல்லை கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து கட்சிக்காரர்களும் இதுக்கு நம்மளுக்கு செவி சாய்ச்சிருக்காங்க. பிஜேபி ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், என்ஆர் கட்சியில் இருக்கிறவங்க ஆகட்டும், அனைத்து கட்சிக்காரங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு தவறுதலான ஒரு புரிதல் நமது சேல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ஏதோ ஒரு காரணத்தால் நமது முதலமைச்சர் அதை நிறைவேற்றாத இருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய பீரியடில் நமது கஷ்டத்தை புரிந்து அதை உயர்த்துவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். அடுத்தது வணிக நல வாரியம். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த வணிக நல வாரியத்தை அமைத்தார்கள். கிட்டத்தட்ட 8 வருடமா ஆகுது இந்த அமைத்து. இன்று வரை அது செயல்பாட்டில் கொண்டு வர முடியல. இருப்பினும் இப்போ போர்டு அமைச்சிருக்காங்க. அதில் நம்ம சார்ந்த புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இருக்கிற மெம்பர்லாம் அதில் மெம்பராக இருக்காங்க. 10 நாள் முன்னாடி நடந்த வணிக நல வாரியம் கூட்டத்தில் நமது சீஃப் செக்ரட்டரி அவர்கள் கண்டிப்பாக 2 கோடி ரூபாய் ஒதுக்குறோம், இந்த வருடத்திற்குள் அதை செவனை நிறைவேற்றுகிறோம் என்று உறுதியளித்திருக்காங்க. அதற்கு நமது தலைமைச் செயலாளருக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்த நமது கவர்னர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்று நான் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், அனைத்து வியாபார சொந்தங்களும் அதனுடைய அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி எங்களிடம் கொடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் நிறைவேற்றுவதாக நமது தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. அவர் தான் நம்ம வணிக நல வாரியத்தின் சேர்மனாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது. மற்றும் மிக முக்கியமானது ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், ஜிஎஸ்டி வந்ததிலிருந்து நமக்கு அழுத்தம் கொஞ்சம் இருந்தது. இப்பொழுது நேற்றிலிருந்து அந்த அழுத்தத்தை நமது மத்திய அரசாங்கம் கொஞ்சம் குறைத்து இருக்காங்க. அவங்களுக்கு நமது மத்திய அரசாங்கத்துக்கு நான் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜிஎஸ்டியை கிட்டத்தட்ட 12% இருக்க 99 பொருட்களுக்கு 5% ஆக்கியிருக்காங்க. அதேபோல் 28%இருந்து கிட்டத்தட்ட ஒரு 90% 18% ஆக்கியிருக்காங்க. உண்மையாலும் வரவேற்க தகுந்த நிகழ்வு. நமது பாரத பிரதமர் அதை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் நான் இந்த தருணத்தில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சில இதை நம்ம சொல்லியே ஆகணும். நமது புதுவையில் ரவுடிசம் இன்னும் குறைஞ்சபாடு இல்லை. திரும்பியும் வணிகர்கள் தாக்கப்படுகிறாங்க. நமது அரசாங்கமும் பலவிதத்தில் அதை ஒடுக்குறாங்க. இருந்தாலும் சிலருடைய தூண்டுதல் பேரில் திரும்பியும் அது நடந்துக்கிட்டே இருக்கு. தூண்டுதல் என்றதை விட சப்போர்ட் என்ற ஏரியில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நமது புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு இந்த ரவுடிசத்தை கட்டுப்படுத்தும். அரசாங்கத்தின் உதவியுடன், நமது காவல்துறையின் உதவியுடன் அதை செவனே நிறைவேற்றும் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. மற்றும் புதுச்சேரி ட்ரேடர் ஃபெடரேஷன் சார்பாக பலமுறை அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளோம். இன்று ட்ரேடர் லைசன்ஸ் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று
எளிமைப்படுத்தினாங்க. ஆன்லைனில் பதிவு சொன்னாங்க, ஆன்லைனில் பண்ணோம். பார்த்தோம் கடைசியில் ஒவ்வொரு கொம்யூன் பஞ்சாயத்திலும் சரி, உடற்கரை நகராட்சி, பாண்டிச்சேரி நகராட்சியிலும் சரி, கடைசியில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் எஸ்ன்னு சொன்னதான் நம்மளுக்கு லைசன்ஸ் வருது. பணம் கட்டுறாங்க, எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க. இன்னமும் கொம்யூன் பஞ்சாயத்தில் அதை நம்மளுக்கு லைசன்ஸ் பெற முடியல. என்னன்னா, அந்த பில்டிங் ஓனர் டேக்ஸு கட்டல, டவுனில் இருக்கிற கடைக்காரங்க அதோடைய வீட்டு வரி பாக்கியை வச்சிருக்காங்க. இந்த காரணத்தெல்லாம் நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுக்காத நிறுத்தியிருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்க வரி கட்டலை, மற்ற கமர்ஷியல் டேக்ஸ் பில்டிங் ஓனர் வரி கட்டலைன்ட்டு ஒவ்வொரு ட்ரேடரும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு இதை வச்சு தான் இப்போ வணிக நல வாரியத்தில் அந்த ட்ரேட் லைசன்ஸ் இருந்தால் வணிக நல வாரியத்தில் அப்ளை பண்ண முடியும். அது இல்லைன்னா பண்ண முடியாது. இதை நமது அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வரும். நாங்கள் ட்ரேட் லைசனுடைய பீஸா கட்ட ரெடியாக இருக்கோம். அமத்தம் தயவுசெய்து வீட்டுக்காரங்க வரி கட்டலை, என்னாண்ட கமர்ஷியல் பில்டிங் ஓனர் வரி கட்டலைன்னு எங்களை கேட்காதீங்க. இதை பலமுறையும் சொல்லியிருக்கோம். நமது கடந்த மீட்டிங்களுக்கும் நமது தலைமைச் செயலாளர் எல்ஐடி டைரக்டர்கிட்ட டைரக்டாகவே சொன்னார், இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, வியாபாரிங்க பாதிக்காதபடி பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைய வரைக்கும் வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் கட்டி இன்னும் லைசன்ஸ் வாங்க முடியல. இதையும் நமது கவர்மெண்ட் செவிசாய்க்க வேண்டும். வணிகர்கள் பணம் கட்டினதுக்கு வேண்டிய உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல் குப்பை வரிக்கு 2018 ஒரு பெரிய மாபெரும் பந்து பண்ணோம். அதனுடைய எதிரொலியாக கிட்டத்தட்ட வீட்டு வரியை பாதியாக குறைச்சாங்க. குப்பை வரியை ஒவ்வொரு கொம்யூன் பஞ்சாயத்துலேயும் போட்டதை எடுத்தோம். அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். இன்னைக்கு கொம்யூன் பஞ்சாயத்தில் வில்லேஜில் அந்த குப்பை வரி இல்லைன்னா முழுக்க முழுக்க நமது ஃபெடரேஷனுடைய முழு உழைப்பில் தான் அதை நம்ம வாங்கி கொடுத்தோன்ட்டு உங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதே போல் டவுன்லேயும் உழவர்கரை நகராட்சி, புதுவை பாண்டிச்சேரி நகராட்சியிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் கேட்டோம். நமது முதலமைச்சர் அவர்கள் முதல் சட்டசபையிலே கண்டிப்பாக அதை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இது நாள் வரை அந்த குப்பை வரியை எடுக்கவில்லை. இது ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் அசம்பிளியில் இதை சொன்னாங்க. தயவுசெய்து அவர்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை வரி எடுக்கணும். இதில் இன்னொன்று விஷயம் என்னன்னா, வீட்டு வரி 1000 ரூபான்னா குப்பை வரி 2000 ரூபாய் இருக்கு. இதை நினைவில் வச்சுக்கணும். நமது அரசாங்கம் ஒவ்வொரு இதுலேயும் நமது வியாபாரி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒரு தொழில் பண்ணி அரசாங்கத்துக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்காம, அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத சொந்தமாக தொழில் பண்ணி அதில் ஒவ்வொரு வணிகரும் அவங்க குடும்பத்தையும் நேர்மையாக நடத்திக்கிட்டு அரசாங்கத்துக்கு ஏமாத்தாத அதோடைய ஜிஎஸ்டியும் கட்டிக்கிட்டு இது நாள் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அமத்தம் அரசாங்கத்து மூலியம் எங்கள் ஏழை வியாபாரிக்கும் சரி, மற்ற எல்லா வியாபாரிக்கும் சரி எந்தவித பயனும் இல்லை என்று இந்த நேரத்தில் வருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதையும் நமது அரசாங்கம் இந்த குப்பை வரை எடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றும் மின்சார இன்று கிட்டத்தட்ட 2023-24 30 ரூபாவா கிலோவாட்டுக்கு இருந்தது. இன்று 35 ரூபாய் ஆக்கியிருக்காங்க வீட்டுக்கெல்லாம். அதே கமர்ஷியல் பில்டிங்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2023-24 ஒரு கிலோவாட்டுக்கு 75 ரூபாய் இருந்தது. இன்று 24-25
ஒரு கிலோவாட்டுக்கு 200 ரூபாய் ஆக்கியிருக்காங்க, அதுவும் கமர்ஷியல் பில்டிங்க்கு. இதுவெல்லாம் ஏகப்பட்ட வியாபாரிகள் எல்லாம் வியாபாரம் சம்பாதிக்கிறோம், நம்ம கரண்ட் பில்லை கட்டி அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது ஏன் இது நடக்குதுன்னா, இந்த பிக்சர் சார்ஜ் வந்து நம்ம யூனிட் எவ்வளவு போதோ அதுக்கு போட்டால் நம்ம கட்டலாம். எங்கேயோ கவர்மெண்ட்டு எலக்ட்ரிக்கல் இது லாஸ் ஆனால் அதுக்கு தலையில் நம்ம தலையில் போடுறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டு பண்ணிக்கணும், கவர்மெண்ட்டு அந்த குற்றத்தை தடுக்கணும். எப்படி எலக்ட்ரிசிட்டி லாஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கோசரம் இந்த ஏழை வியாபாரியும் எல்லா பொதுமக்களும் இதில் பாதிப்பு கொள்கிறாங்க. மக்கள் கொஞ்ச நாள் தான் இதை பொறுத்துக்குவாங்க, ரொம்ப நாள் பொறுத்துக்க மாட்டாங்க. தயவுசெய்து நம்ம அரசாங்கத்துக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த சார்ஜை பிக்சர் சார்ஜை ஒன்று கவர்மெண்ட்டே எடுத்துக்கணும், இல்லைன்னா இதை அறவே எடுக்கணும். இதுதான் எங்களுடைய புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள். தயவுசெய்து அரசாங்கம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக இன்னொன்று, நம்ம வந்து வரி கட்டுறோம், ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். இன்று பாண்டிச்சேரியில் முக்கியமாக என்னென்னா, தெருவோட கடைகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. நமது மத்திய அரசாங்கம் தெருவோட கடைகளுக்கு சலுகை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றணுன்ட்டு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாங்க. அதான் இங்கே இருக்கிற அதிகாரிகள் அதை சரியாக செய்யலை. அவங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு தெருவுலையும் உதாரணத்துக்கு நம்ம இந்திரா காந்தி சிலையிலேருந்து மூலகுளம் வரைக்கும்னா அங்கே இருக்கிற தெருவோர கடைகள் ஒரு இடத்துல இது பண்ணி அந்த இடத்துல அவங்க கடை போட்டுக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதான் இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா, இந்திரா காந்தி சிலையிலேருந்து மூலக்குளம் அருமாத்தபுரம் வரைக்கும் நீட்டுக்கும் டாடா ஏஸில் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ட்ரேட் லைசன்ஸ் கிடையாது. நம்ம கடை முன்னாடியே அவங்க கடையை வைக்கிறாங்க, அதை நம்மளால கேட்க முடியல. இவ்வளவு தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இதை அரசாங்கத்துக்கு பலமுறை சொல்லியிருக்கோம், அவங்க காதிலே போட்டுக்கல. இதையும் அவங்க நினைவில் கொடுத்துக்கணும். நான் சொல்றது வந்து இதுதான் ராஜீவ்காந்திலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும், அஜந்தா தேட்டர்லேருந்து முத்தையல்பேட்டை வரைக்கும், இதே போல் எல்லா ஏரியாவிலும் இந்த நடைபாதை வியாபாரிகளுடைய இது அதிகமாக இருக்கு. அதை ஒழுங்குபடுத்தணும்னு இந்த மாநாட்டு மூலியம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீதியே இன்னும் நிறைய பேசலாம், இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க பேசுவாங்க. இந்த மாநாட்டுக்கு சிறப்பாக ஏற்பாடு என்னுடன் பணியாற்றி அனைத்து என் நண்பர்களுக்கும், தலைவர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நான் மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது பத்தாத என்னுடன் இந்த 3 நாளாக எந்த வியாபார சங்க தலைவரும் கிட்டத்தட்ட 103 தலைவர்களும் தூங்கவே இல்லை. நமது உடைய இன்விடேஷனை ஒவ்வொரு கடைக்கும் அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரில் வந்திருக்கும் அனைத்து வியாபார சொந்தங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா நமது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ஐயா அவர்கள் இதை கூர்ந்து கவனிச்சு இருக்காங்க. எதிர்காலத்தில் அவருடைய கனவு நமது பாண்டிச்சேரியை ஒரு சிங்கப்பூர் ஆட்டம், ஏன்னா எம்எம்ஆர் சொல்லியிருக்காங்க, இது கேட்டு கேட்டு நம்மளுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம். அவருடைய விஷன் அது இல்லை, உண்மை. அதை நிறைவேற்றுவார்ன்னு இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய விஷனே பாண்டிச்சேரியை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும். அந்த இதில் தான் அவர் வந்திருக்காங்க. அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா அவர் ஒரு வியாபாரி, வியாபாரியுடைய கஷ்டம் வியாபாரிகளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. அரசியல்வாதியாக நான் பேசலை, ஒரு வியாபாரியாக தான் நான் பேசுகிறேன்.
அவங்க வந்து வருஷத்துக்கு 5000 கோடி ஜிஎஸ்டி வரிய அரசாங்கத்துக்கு கட்டுகிறார்கள் என்று இந்த தருணத்தில் மேடையில் கூறுறேன். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியா வரியா நமது மத்திய அரசாங்கத்தில் கட்டிட்டு இருக்காங்க. இது உண்மை. ஏன்னா நம்ம பொது மேடையில் பேசுறோம், தப்பான புள்ளி விவரத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். வருடத்திற்கு சில பேர் அவங்கள பற்றி சொல்றாங்க, அவங்க ஏதோ இங்க சம்பாதிக்க இந்த புதிய மாநிலத்துக்கு வருதா. நம்மளுடைய வருமானமே வந்து வருஷத்துக்கு 2000 கோடி தான். நல்லா புரிஞ்சுங்க, பாண்டிச்சேரியுடைய வருமானமே 2000 கோடி. மொத்தம் அவரு கட்டுற ஜிஎஸ்டி 5000 கோடி வருடத்துக்கு. இதெல்லாம் நம்ம நினைவில் கொள்ளணும். உண்மையா அவங்க வந்து இங்க சம்பாதிக்கணும், இங்க இதனும் அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. இந்த நம்ம உதவி மாநிலத்தை வந்து ஒரு சிங்கப்பூரா ஒரு துபாயா இதே போல நல்லபடியா அதை ஆக்கணும் தான் அவருடைய கனவோட வந்திருக்காங்க. அதுவும் அவங்களாம் இளைஞர், நிச்சயமா கண்டிப்பா அவங்க இதை செய்வாங்க. வயசு நிறையா இருக்கு, நிச்சயமா நம்ம பாண்டிச்சேரியை முன்னேற்றுவாங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய முதலீடு எல்லாத்துக்கும் நம்ம பாண்டிச்சேரிக்கு தேவை. ஐயா அவங்க வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக அவங்க புதிய மாநிலத்துக்கு வரணும். புதிய மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். இந்த நேரத்தில் பூச்சேரி வணிகர் கூட்டமைப்பு சார்பாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு இருக்குன்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.